ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம ராஜி சொன்னதை கேட்டோன்னே நக்கல்ல சிரிக்கிறாரு நம்ம கதிர். இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா பொறுக்கி புறம்போக்கு ஒன்றுத்துக்கு உருப்படாதவன் என்னென்னமோ சொல்லி திட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிறவன் என்ன சொல்லுவாருன்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பொண்டாட்டி இல்லை, ஊருக்கும் பேருக்கும் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. ஊருக்கும் பேருக்குமா புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு எப்படி விட்றாங்க தெரியுமா? பார்க்கணுமே இவங்களோட ரொமான்ஸை நம்ம ராஜி பார்க்கணுமே. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் நம்ம அருக்காணி ஸ்டைலில் வேறு லெவலில் லுக் விட்றாங்கடே. அம்மா சாமி குத்து பார்க்காதம்மா வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரொமான்ஸ் போயிடுச்சு. சரி, இங்கே இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பாண்டியனுக்கு அக்கா ரூபத்தில் ஆபத்து ஆழ்ந்த வேலை வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. வாங்க அக்கான்னு சொல்லி கேட்க, உன் வீட்டில் விருந்து சாப்பிட ஒன்றும் வரல, என் பையன் முடங்கி போய் உட்காந்துருக்கான், ஆன செலவுலாம் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நாராக கிழிக்கிறாங்க. கிழிச்சு தொங்க விட்றாங்க. உன் பொண்ணு ஒருத்தனை விரும்பியிருக்கான்னு தெரிஞ்சு தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தாங்கிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் ஆன செலவுலாம் இவ்வளோ ஆயிருக்கு, 10 லட்சம் கொடுன்றாங்க. இதுதான் சொந்தம்னா பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேறம்பாங்களே, அந்த பழமொழியில் நிரூபிச்சிட்டாங்க இவங்க. 10 லட்சம் காசு கேட்டோடனே தரேன்ட்டாரு நம்ம பாண்டியனு. கடைசியில் அந்த பணத்தை கொண்டு வந்து குர்ரா செந்தில் அப்படிங்கிறாங்க. ஐயோ, செந்தில் தலையை உருட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரிச்சு. மீனா ஒரு பக்கம் என்னமோ சொன்னீங்கல்ல கேட்க மாட்டாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க நம்ம செந்தில். கடைசியில் இந்த விஷயத்தை போய் நம்ம கதிர்கிட்ட சொல்ல கதிர் ஷாக் ஆகுறாமா. அதோட முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லோன் அப்ளை ஆனது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீனா கொண்டு வந்து புருஷனை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பிரச்சனை இப்படி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மீனா தலையில் விடிஞ்சது தானே 10 லட்சம். இது இப்படி பண்ணிட்டியா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.